ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக்னிட்டிவ் எட்ஜ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த போரேன்ஸில் ஸ்டைக்ஸ் கோட் ஆஃப் போரேன்ஸ். இந்த போரேன்ஸுக்கு அதனுடைய ஸ்டைக்ஸ் கோடு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தடை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைக்ஸ் கோட் ஆஃப் போரேன்ஸ். இந்த ஸ்டைக்ஸ் கோட் ஆஃப் போரேன்ஸில் அதனுடைய ஈஸியான ஒரு மெத்தட், அதனுடைய ஒரு ட்ரிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இந்த போரேன்ஸில் காமனாக இந்த போரேன்ஸில் இருக்கக்கூடிய டூ டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லோயர் போரேன்ஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹையர் போரேன்ஸ். ஹையர் போரேன்ஸ் இதுதான் இந்த போரேன்ஸில் இருக்கக்கூடிய டூ டைப்ஸ். ஒன்று லோயர் போரேன்ஸ், அனதர் ஒன் இஸ் ஹையர் போரேன்ஸ். இதெல்லாம் லோயர் போரேன்ஸ். எதில் வந்து அசிடிக் நேச்சர் அதிகம், எந்த போரேன்ஸுக்கு வந்து அசிடிக் நேச்சர் அதிகம், எந்த போரேன்ஸுக்கு வந்து அசிடிக் நேச்சர் லோ. அப்போ எதுக்கு அதிகம் எதுக்கு கம்மி அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோயர் போரேன்ஸ், சரிங்களா, இந்த லோயர் போரேன்ஸுக்கு எம்டி நான் பாண்டிங் ஆர்பிட்டால், எம்டி நான் பாண்டிங் ஆர்பிட்டால் லெஸ் நம்பர் ஆஃப் எம்டி நான் பாண்டிங் ஆர்பிட்டால். இந்த லோயர் போரேன்ஸுக்கு இந்த எம்டி நான் பாண்டிங் ஆர்பிட்டால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஹையர் போரேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்டி ஆர் வேக்கண்ட் நான் பாண்டிங் ஆர்பிட்டால், எம்டி ஆர் வேக்கண்ட் நான் பாண்டிங் ஆர்பிட்டால் ஐ. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த லோயர் போரேன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹையர் போரேன்ஸுக்கு அதனுடைய எம்டி ஆர் வேக்கண்ட் நான் பாண்டிங் ஆர்பிட்டால் அதிகம். ஒரு ஆர்பிட்டாலுக்கு அதனுடைய வேக்கண்ட் சைட் அதிகமாக இருக்கும்போது டொனேட்டிங் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டால் இருந்து ஈஸியாக எலக்ட்ரான் என்ன பண்ணும், அக்செப்டிங் நேச்சர் அதிகமாகும். அப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹையர் போரேன்ஸில் எம்டி நான் பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் வந்து அதிகம். அப்போ எந்த அளவுக்கு வேக்கண்ட் சைட் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஈஸிலி அக்செப்டிங் த எலக்ட்ரான். நம்ம லூயிஸ் ஆசிட் பேஸ் கேரக்டர் படி பார்க்கும்போது எது ஈஸியாக டொனேட் பண்ணுதோ அது வந்து லூயிஸ் பேஸ். 1 lone pair ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடியது லூயிஸ் பேஸ்னும், 1 lone pair ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடியது லூயிஸ் ஆசிட்டும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஹையர் போரேன்ஸில் வந்து வேக்கண்ட் ஆர் எம்டி நான் பாண்டிங் ஆர்பிட்டால் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸிலி அவைலபிள் டு த எலக்ட்ரான் அக்செப்டிங் நேச்சர். அப்போ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஹையர் போரேன்ஸ் ஆர் மோர் அசிடிக் இன் நேச்சர், மோர் அசிடிக். அப்போ லோயர் போரேன்ஸில் எப்படி இருக்கும், லெஸ் அசிடிக் இன் நேச்சர். லோயர் போரேன்ஸ் ஆர் லெஸ் அசிடிக் இன் நேச்சர். இன்னொரு ஃபேக்டர் என்னது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹையர் போரேன்ஸுக்கு, சரிங்களா, நம்பர் ஆஃப் போரேன்ஸ், அந்த போரேன்ஸுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த டீலோக்கலைசேஷன், அதனுடைய டீலோக்கலைசேஷன் இஸ் மோர். அதனுடைய டீலோக்கலைசேஷன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. டீலோக்கலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதனுடைய அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனுடைய அசிடிக் கேரக்டர் ஆர் அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த போரேன்ஸில் டூ டைப்ஸான போரேன்ஸ் வந்து பார்த்தோம். ஒன்று லோயர் போரேன்ஸ், அனதர் ஒன் இஸ் ஹையர் போரேன்ஸ். லோயர் போரேன்ஸுடைய எம்டி நான் பாண்டிங் ஆர்பிட்டால் லெஸ் கம்பேர் டு ஹையர் போரேன்ஸ். இந்த ஹையர் போரேன்ஸுக்கு எம்டி நான் பாண்டிங் ஆர்பிட்டால் அதிகம். ஸோ ஹையர் போரேன்ஸ் ஆர் மோர் அசிடிக் இன் நேச்சர். இது இந்த நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய இந்த போரேன்ஸில் இருக்கக்கூடிய டூ டைப்ஸ். இந்த போரேன்ஸில் அதனுடைய டூ டைப்ஸ் என்னென்னா, ஒன்று லோயர் போரேன்ஸ், அனதர் ஒன் இஸ் ஹையர் போரேன்ஸ். இப்போது இந்த ஸ்டைக்ஸ் கோடில் STYX, இந்த ஸ்டைக்ஸ் கோடில் இந்த எஸ் மென்ஷன் பண்ணக்கூடியது என்னென்னா BHB பாண்ட். இது மென்ஷன் பண்ணக்கூடியதானது BHB பாண்ட். இந்த டி மென்ஷன் பண்ணக்கூடியது BBB, அதாவது BB பாண்ட். BB இருக்கக்கூடிய பாண்டை மென்ஷன் பண்ணக்கூடியது. இந்த ஒய் மென்ஷன் பண்ணக்கூடியது BB பாண்ட், போரான் இருக்கக்கூடிய பாண்ட். இந்த எக்ஸ் மென்ஷன் பண்ணக்கூடியது BH யூனிட், இந்த H மென்ஷன் பண்ணக்கூடியது BH யூனிட். இதுதான் இந்த ஸ்டைக்ஸ் கோடுக்கான. அப்போது எவ்வளோ இந்த எஸ் வந்து எஸ்ஸுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஸுடைய வேல்யூ 1 அப்படின்னு சொன்னால் நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் BHB பாண்ட் எத்தனை இருக்குது, ஒரு BHB பாண்ட் இருக்கிறதா நமக்கு
மீனிங். சரிங்களா? அதே மாதிரி இந்த டி வந்து டி வேல்யூ பொறுத்து டி வந்து 1ன்னு சொன்னால் இந்த பி பாண்ட் 3 பாண்ட் வந்து 3 போரான் வந்து அட்டாச்சாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது எத்தனை இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியது இந்த எஸ். இந்த ஒய் அப்படிங்கிறது போரான் பாண்ட் இருக்கக்கூடியது. எக்ஸ் அப்படிங்கிறது பிஹெச் யூனிட். இதில் இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு எஸ்ஸும் அந்த டியும் பார்த்திங்கன்னா 3 சென்டர் 2 எலக்ட்ரான் 3 சென்டர் 2 எலக்ட்ரான். இதில் எத்தனை சென்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டர், பட் எத்தனை எலக்ட்ரான் ஷேரிங்னா 2 எலக்ட்ரான் ஷேரிங். ஸோ இந்த டைப் எஸ் அண்ட் டி பிஹெச்பி அண்டு பிபிபி இந்த பாண்ட் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் பாண்ட். இது என்ன பாண்ட் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் பாண்ட். ஏன்னா 3 சென்டர், எத்தனை சென்டர் அவைலபிள் பார்த்தீங்கன்னா 3 சென்டர், பட் பேரிங் அதாவது ஷேரிங் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் வந்து 2 எலக்ட்ரான். ஸோ these two are called the electron deficient bond. These two இது இந்த T Y and X இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 center 2 electron bond. 2 center 2 electron bond. அப்போ 2 center இருக்குது, அதுக்கு தேவையான 2 electron sharing. So this is called the electron sufficient bond. This is called the electron sufficient bond. சரிங்களா? இப்போ இதில் சரிங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் கோடை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் கோடை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது. இது ஒரு ஸ்மாலர் இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷனை பேஸ் பண்ணி இதில் வரக்கூடிய இந்த போரேன்ஸுக்கு அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பரை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதனுடைய ஈஸியான மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இந்த ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, அதனுடைய லோயர் போரன்ஸ் என்ன, அதனுடைய ஹையர் போரன்ஸ்லாம் எது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அதனுடைய லோயர் போரன்ஸ் எதெல்லாம் லோயர் போரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நார்மலாக பார்க்கக்கூடிய B2H6, B4H10 இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா லோயர் போரன்ஸுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒன்று B2H6, செகண்ட் ஒன் B4H10. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹையர் போரன்ஸ். அடுத்தது ஹையர் போரன்ஸ் எதெல்லாம் ஹையர் போரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அங்கே எழுதியிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எது B5H9, அதே மாதிரி B5H11, B6H10, B3H9, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா B10H14 இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய ஹையர் போரன்ஸுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த ட்ரிக்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபார்முலா ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த ஹையர் போரன்ஸ். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து எதுக்கு மட்டும் அப்ளிகபிள்னா இந்த ஹையர் போரன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த லோயர் போரன்ஸுக்கான ட்ரிக்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த இந்த ஹையர் போரன்ஸுக்கு மட்டும்தான் அதனுடைய ஈஸியான ட்ரிக்ஸ், அதாவது ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நார்மலாக தெரியும் நிடோவுக்கான ஸ்ட்ரக்சர். சரிங்களா? க்ளோஸோ நிடோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அராக்னோ. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒன்லி நிடோ அண்டு அராக்னோ. இந்த நிடோவுக்கான ஃபார்முலா 4 - n to 0. 4 - n to 0. அராக்னோக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 - n 0 3. 3 - n 0 3. இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கக்கூடிய ஹையர் போரன்ஸுக்கு அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பரை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இதில் n அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போரன்ஸ். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹையர் போரன்ஸ்க்கு எதெல்லாம் B5H9 அண்டு B5H11, B6H10, B3H9, B10H14 these are called the higher borans. இந்த ட்ரிக்ஸ் வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த ஹையர் போரன்ஸ், டஸ் நாட் அப்ளிகபிள் டைபோரேன் ஆர் டெட்ராபோரேன். தட் மீன்ஸ் லோயர் போரன்ஸ்க்கு வந்து நாட் அப்ளிகபிள். அப்போ எதுக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம், ஹையர் போரன்ஸுக்கு அதனுடைய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நிடோவுக்கான ஸ்ட்ரக்சருக்கான ஃபார்முலா 4 மைனஸ் என் 2 0. அதே மாதிரி அராக்னோ கால்குலேட் பண்ணும்போது 3 மைனஸ் என் 0 3. இதில் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போரேன்ஸ். n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போரேன்ஸ். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த ஐயர் போரேன்ஸுக்கு அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பரை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்தது இதுக்கான ட்ரிக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த நிடோ அண்டு அராக்னோவுக்கான ஸ்ட்ரக்சர், அந்த போரேன்ஸுடைய ஸ்ட்ரக்சர் காமனாக பார்த்திங்கன்னா இந்த நிடோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்திங்கன்னா பிஎன் ஹெச்என் 4 மைனஸ். அதே மாதிரி அராக்னோவுக்கான ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸோ வரும்போது மேலே 2 மைனஸ் க்ளோஸோ 4 மைனஸ் நிடோ அராக்னோ அதுக்கப்புறம் கிளாடோ அந்த மாதிரி வரும். நமக்கு அது தேவையில்லை. இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். இங்கே 6 மைனஸ் இது எதுக்கு க்ளோஸோ வரும்போது 2 மைனஸ் வரும், நிடோவுக்கு 4 மைனஸ், அராக்னோவுக்கு வந்து 6 மைனஸ், கிளாடோவுக்கு 8 மைனஸ் அந்த மாதிரி வரும். நமக்கு ஒன்லி யூஸ்ஃபுல் ஃபார் த நிடோ அண்டு அராக்னோவுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐயர் போரேன்ஸுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது B5H9. ஃபஸ்ட்டில் என்னது B5H9. முதல்ல அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு பி அண்டு ஹைட்ரஜன் போரான் அண்ட் ஹைட்ரஜன் வந்து ஈக்குவலாக நம்ம செப்பரேட் பண்ணலாம். அப்போது போரான் B5, போரான் எவ்வளோ இருக்குது 5. அதே மாதிரி ஹைட்ரஜன் எவ்வளோ 5, ரிமைனிங் இருக்கக்கூடியது 4. அப்போது 4 மைனஸ். அப்போ பிஎன் ஹெச்என் 4 மைனஸ் உடைய டைப் என்னது இந்த நிடோ டைப்பான ஸ்ட்ரக்சர். அப்போ வந்து இது வந்து என்ன டைப்பு நிடோ டைப். இந்த போரேன்ஸ் வந்து என்ன டைப்பு நிடோ டைப். இதுக்கான ஃபார்முலா என்னது, இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4 மைனஸ் என் 2 0. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போரேன், n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போரேன்ஸ், n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போரேன்ஸ். அப்போது போரேன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது 5. அப்போ 4 மைனஸ் போரான் nன்றது நம்பர் ஆஃப் போரேன்ஸ் 5. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது 2 0. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 4. இங்கே ப்ளஸ் வந்தாலும் சரி மைனஸ் வந்தாலும் சரி நம்ம ஒன்லி கன்சிடர் ஃபார் த ப்ளஸ் சிம்பிள். சரிங்களா. அப்போ 4 மைனஸ் 5 நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்போது 1 நம்ம மைனஸ் வந்தாலும் சரி ப்ளஸ் வந்தாலும் சரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது ஒன்லி. ஏன்னா போரேன்ஸுக்கு வந்து மைனஸில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 1 இங்கே 2 இங்கே 0. அப்போது நமக்கு டோட்டலாக கிடைக்கக்கூடியது இது என்னது, இதுதான் அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் STYX. இது அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பர். இந்த S அப்படிங்கிறது என்னது BHB பாண்ட். இந்த Y அப்படிங்கிறது T அப்படிங்கிறது நமக்கு BB பாண்ட். அடுத்து இருக்கக்கூடிய இந்த Y அப்படிங்கிறது போரான் பாண்ட். X அப்படிங்கிறது BH யூனிட். அப்போ இதில் எந்த ஒரு BH யூனிட்டுமே கிடையாது. ஏன்னா X உடைய வேல்யூ 0, Y உடைய வேல்யூ 2. அப்போ 2 BB பாண்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் 2 போரான் பாண்ட் வந்து பாசிபிள். அதே மாதிரி T உடைய வேல்யூ 1. அப்போது BB பாண்ட் வந்து நமக்கு 1 பாசிபிள். S வந்து 4. இதுதான் இதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் கோடு. எதுக்கு இந்த ஐயர் போரேன்ஸுக்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது B5H9க்கான ஸ்ட்ரைக்ஸ் கோடு என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான் அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் கோடு. சரிங்களா. எது 4120 அப்படிங்கிறது அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் கோட். அடுத்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அடுத்தது இந்த ஸ்ட்ரைக்ஸ் கோடில் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் எக்ஸாம்பிள் என்னது B5H11. அப்போ நம்பர் ஆஃப் போரேன் அண்ட் ஹைட்ரஜன் நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவலாக செப்பரேட் பண்ணலாம். அப்போது B5H5 ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது 6. அப்போ ஸோ 6 மைனஸ் இந்த 6 மைனஸ் அப்படிங்கிறது எதனுடைய ஸ்ட்ரக்சர் BnHn 6 மைனஸ் அராக்னோவுடைய ஸ்ட்ரக்சர். இது என்ன ஸ்ட்ரக்சர் அராக்னோவுடைய டைப். சரிங்களா. அப்போ அராக்னோவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஃபார்முலா என்னது 3 மைனஸ் n 0 3 மைனஸ் n 0 3. அதுக்கான ஃபார்முலா n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போரேன்ஸ். அப்போ 3 மைனஸ் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போரேன்ஸ் 5 0 3. அப்போ இங்கே ரிமைனிங் கிடைக்கக்கூடிய 3 மைனஸ் 5 மைனஸ் 2 கிடைக்கும். நம்ம ஒன்லி கன்சிடர் ஃபார் த ப்ளஸ். அப்போ 2 0 3 3 to 0 3. இதுதான் என்னது அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் கோட். எதுக்கு இந்த B5H11க்கான ஸ்ட்ரைக்ஸ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3203. சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா B6H10.
H10. இந்த B6 H10ல முதல்ல அதனுடைய சிமிலராக இருக்க இந்த ஸ்ட்ரக்சருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ B6 H6 ரிமைனிங் இருக்கக்கூடியது 4 அப்போ இது என்ன ஸ்ட்ரக்சர்? நிடோ டைப்பான ஸ்ட்ரக்சர். நிடோ டைப்புக்கான ஃபார்முலா என்னென்னு பார்க்கும்போது 4 N20. இது நிடோ டைப்புக்கான ஃபார்முலா. இதில் இப்போ அப்ளை பண்ணலாம். 4 N. N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போரேன்ஸ். அப்போ 4 6 2 0. அப்போ 4 இங்கே -2 கிடைக்கும். ஸோ +2 2 0. இதுதான் அதனுடைய ஸ்டைக்ஸ் கோட். சரிங்களா? எதுக்கு? இந்த போரேன்ஸுக்கு. சரிங்களா? எதுக்கு? இந்த B6 H10க்கான ஸ்டைக்ஸ் கோட் என்னென்னு பார்க்கும்போது 4220. இதில் ஆல்ரெடி தெரியும், இது BHB பாண்ட், இது BBB பாண்ட், இது வந்து BB பாண்ட், இது வந்து BH யூனிட். சரிங்களா? அப்போது இந்த போரன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது முதல்ல அதில் என்ன டைப்பான நிடோ டைப்பான ஸ்ட்ரக்சரா இல்லை அராக்னோ டைப்பான ஸ்ட்ரக்சரா அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பரை கால்குலேட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரைக்ஸ் நம்பர்லேருந்து எத்தனை BB பாண்ட் இருக்குது, எத்தனை BH யூனிட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளாலையும் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். அடுத்தது இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th எக்ஸாம்பிள் B3H9. இந்த 4th எக்ஸாம்பிள் பாருங்கள். B3H9 இதை முதல்ல அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போது B3H3 ரிமைனிங் இருக்கக்கூடியது 6. ஸோ 6 இது என்ன டைப் வந்து அராக்னோ டைப். இது என்ன டைப் வந்து அராக்னோ டைப்பான ஸ்ட்ரக்சர். இந்த அராக்னோக்கான ஃபார்முலா என்னது? 3 N03. N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போரேன்ஸ். ஸோ 3 நம்பர் ஆஃப் போரேன்ஸ் எவ்வளோ? 3 இங்கே 0 3. சரிங்களா? அப்போ கிடைக்கக்கூடியது 3 3 0 0 3. இது என்னது? இந்த ஸ்ட்ரக்சருக்கான எது B3H9 ஸ்ட்ரக்சருக்கான ஸ்ட்ரைக்ஸ் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3003. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சருக்கான ஸ்ட்ரைக்ஸ் கோட். சரிங்களா? அப்போ லாஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். B10H14. 5th எக்ஸாம்பிள் என்னது? B10H14. அப்போ முதல்ல கன்வெர்ட் பண்ணலாம். B10H10 ரிமைனிங் இருக்கக்கூடியது 4 இது என்ன டைப் வந்து நிடோ டைப்பான ஸ்ட்ரக்சர். நிடோ டைப்புக்கான ஃபார்முலா என்னது? 4 N20. N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போரேன்ஸ். 4 N அப்படிங்கிறது 10. ஏன்னா நம்பர் ஆஃப் போரன்ஸ் வந்து 10 2 0. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 4 10 எவ்வளோ? -6 கிடைக்கும். ஸோ +6 2 0. என்னது? இந்த போரன்ஸுக்கான ஸ்ட்ரைக்ஸ் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதற்கான ஸ்ட்ரைக்ஸ் கோட். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்ம பார்த்தது எது பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த ஹையர் போரன்ஸ். ஹையர் போரன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் இந்த ரெண்டும். சரிங்களா? இது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த ஹையர் போரன்ஸ், டஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த லோயர் போரன்ஸ். இதெல்லாம் லோயர் போரன்ஸ், டை போரன்ஸ் அண்டு டெட்ரா போரன்ஸ். இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து இந்த ட்ரிக்ஸை வந்து இந்த லோயர் போரன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போது இந்த ஹையர் போரன்ஸுக்கு அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா மூலிமா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதில் எஸ் அப்படிங்கிறது என்ன பாண்ட், என்ன டைப்பான பாண்ட் இருக்குது, டி அப்படிங்கிறது என்ன டைப்பான பாண்டு, ஒய் அப்படிங்கிறது என்ன டைப்பான பாண்ட், எக்ஸ் அப்படிங்கிறது என்ன டைப்பான பாண்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த கொஷின் கேட்டாலையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.